புதுச்சேரி அரசு குடிமைப்பணி அதிகாரிகளுக்கான திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிப்பது தொடர்பாக புதுதில்லி கர்மயோகி பாரத் மற்றும் திறன் மேம்பாட்டு ஆணையத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்யும் நிகழ்வு ஓட்டல் சன்வே மேனரில் இன்று நடைபெற்றது. புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதியில் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் வீடு வீடாக சென்று 5 கிலோ அரிசியை வழங்கினார். புதுச்சேரி அரசு குடிமைப்பணி அதிகாரிகளுக்கான திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிப்பது தொடர்பாக புதுதில்லி கர்மயோகி பாரத் மற்றும் திறன் மேம்பாட்டு ஆணையத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்யும் நிகழ்வு ஓட்டல் சன்வே மேனரில் இன்று நடைபெற்றது. மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் திரு கைலாசநாதன் சிறப்பு விருந்தினராக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். மாண்புமிகு முதலமைச்சர் ரங்கசாமி, மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர் திரு அசோக் பாபு, தலைமை செயலர் சரத் சவுகான், அரசு செயலர் திரு பங்கஜ்குமார் ஆகியோர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து பயிற்சி முகாம் நடைபெற்றது. அரசு உயர் அதிகாரிகள் பயிற்சியில் கலந்து கொண்டனர். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதியில் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் வீடு வீடாக சென்று 5 கிலோ அரிசியை வழங்கினார். வங்கக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை பெங்கல் புயலாக புதுச்சேரியை புரட்டி போட்டு எடுத்தது. புதுச்சேரியில் பல இடங்களில் வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்து சாலைகள் மற்றும் வீடுகளுக்குள் வெள்ள நீர் புகுந்தது. இதனால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவும் வகையில் VPR அறக்கட்டளை சார்பில் ராஜ்பவன் தொகுதிக்கு உட்பட்ட பாப்பம்மாள் கோயில் வீதி, SP பட்டேல் சாலை, மேட்டுத்தெரு, குருசுக்குப்பம், பிரென்சுவா மார்டின் வீதி ஆகிய பகுதிகளில் சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் வீடு வீடாக சென்று ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 5 கிலோ அரிசியை நிவாரணமாக வழங்கி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் ராஜ்பவன் தொகுதி பாஜக தலைவர் நாகராஜன் மற்றும் ராஜ்பவன் தொகுதி பாஜக பொறுப்பாளர் ஆனந்த கண்ணன், நகர மாவட்ட துணைத் தலைவர் ஆனந்த பாஸ்கர், OBC மாநில துணைத் தலைவர் சீனிவாச பெருமாள் மற்றும் ராஜ்பவன் தொகுதியைச் சேர்ந்த பாஜக நிர்வாகிகள் அருண்குமார், ராகுல் சித்ரா, வாக்யா மாலதி, உமா மகேஸ்வரி, ராஜேஷ் ரஞ்சித், சோசிலா சித்ரா மற்றும் பலர் கலந்து கொண்டனர். ஜனநாயக முறையில் மக்களை சந்தித்து தூயதொரு தமிழ் தேசிய அரசியலை ஜனநாயக முறைப்படி கட்டமைத்து வரும் நாம் தமிழர் கட்சியின் மீது அவதூறு பரப்பிய அரசு காவல்துறை அதிகாரி வருண்குமார் IPS காவல் கண்காணிப்பாளர் திருச்சி மாவட்டம் அவர் மீது புதுச்சேரி மாநில நாம் தமிழர் கட்சி சார்பாக வழக்கு பதிவு செய்ய கோரிக்கை வைக்கப்பட்டது மற்றும் நாம் தமிழர் கட்சி சார்பாக கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. அவர் தன் கருத்துக்காக பொதுவெளியில் நாம் தமிழர் கட்சியிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என அறிவுறுத்துகிறோம். இன்று காலை 11 மணியளவில் முதலியார்பேட்டை காவல் நிலையம் மற்றும் முதன்மை காவல் கண்காணிப்பாளர் உருளையன்பேட்டை அவர்களை சந்தித்து புகார் மனு வழங்கப்பட்டது. நிகழ்வு தலைமை திரு மூவத் சிவக்குமார், மாநில செயலாளர் நாம் தமிழர் கட்சி புதுச்சேரி. நிகழ்வு ஒருங்கிணைப்பு திருமதி பா. கௌரி, மாநில ஒருங்கிணைப்பாளர் மகளிர் பாசறை புதுச்சேரி மாநிலம். திரு வேலவன், மாநில இணை செயலாளர் குருதிக்கொடை பாசறை புதுச்சேரி மாநிலம். பங்கேற்ற கட்சி உறவுகள் சசிகுமார், அந்துவான், ஞானமுத்து செல்வம், கிருஷ்ணமூர்த்தி, விஸ்வநாதன், சுந்தரபாண்டியன், சங்கர், ராஜ்குமார், பாலாஜி, பூமணி, கார்த்திக், பாலு. புதுச்சேரி முத்தியால்பேட்டையில் புதிய உதயம் பாதர்ஸ் உமன் சலூன் பிரைடல் ஸ்டுடியோ அகாடமி திறப்பு விழா சிறப்பு விருந்தினராக திரு சின்னையா, திரு இளவழகன், IOB பேங்க் மேனேஜர் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தனர் மற்றும் ஊழியர்கள், மாணவர்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசியல் எப்போதுமே ஒரு வினோதமானது.
தமிழகம் உட்பட மற்ற மாநிலங்களைப் போல கட்சிகளுக்கு இங்கு அதீத முக்கியத்துவம் இல்லை. தனிநபரின் செல்வாக்கே தேர்தலில் வெற்றியடைய தரும். புதுச்சேரியை ஆளும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக அரசியல் ஊழலும் லஞ்ச லாவண்யமும் அதிகரித்து வருகிறது. புதுச்சேரி முதலமைச்சரின் ரெஸ்டோ பார் மற்றும் சாராய கொள்கையினால் மாநில மக்கள் மிகுந்த வேதனைக்கும் மன உளைச்சலுக்கும் ஆளாகி உள்ளனர். எதிர்க்கட்சியாக செயல்பட வேண்டிய திமுகவும் காங்கிரசும் ஆளும் என்ஆர் காங்கிரஸ் அரசுடன் மறைமுகமாக கூட்டணி அமைத்து செயல்படுகிறது. பாஜகவோ புதுச்சேரி மாநில மக்களை விலை பேசி வியாபாரம் செய்ய கள்ள லாட்டரி அதிபரை இறக்குமதி செய்துள்ளது. இத்தகைய இக்கட்டான அரசியல் சூழலில் சுயேட்சை எம்எல்ஏ நேரு பாஜக கட்சியிலிருந்து விலகி நிற்கும் முன்னாள் தலைவரும் முன்னாள் எம்எல்ஏவுமான சுவாமிநாதன், அதிமுக மாநில துணை செயலாளரும் முன்னாள் எம்எல்ஏவுமான வையாபுரி மணிகண்டன் ஆகியோர் தலைமையில் சந்தித்து தீவிர ஆலோசனை நடத்தி இருப்பது புதுச்சேரி அரசியலில் மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இவர்கள் 3 பேரும் புதுச்சேரி அரசின் தவறுகளை நாள்தோறும் சுட்டிக்காட்டி மக்களுக்காக பல்வேறு போராட்டங்களையும் நடத்தி வருகின்றனர். இவர்களில் திடீர் சந்திப்பு குறித்து அதிமுக மாநில துணை செயலாளர் வையாபுரி மணிகண்டனிடம் பேசினோம். அப்போது அவர், புதுச்சேரி மாநில மக்களை பற்றி எல்லளவும் சிந்திக்கக்கூட முதலமைச்சரும் அமைச்சர்களும் நேரமில்லை. எப்படியெல்லாம் ஊழல் செய்யலாம் என திட்டம் தீட்டி செயல்படுத்துவதிலேயே முதலமைச்சருக்கும் அமைச்சர்களுக்கும் காலம் கழிகிறது. எதிர்க்கட்சிகளோ முதலமைச்சரிடம் மண்டியிட்டு கிடக்கிறது. மற்றொரு புறம் புதுச்சேரி மாநில மக்களின் ஏழ்மையை வறுமையை பயன்படுத்தி அவர்களின் வாழ்க்கையை விலைபேசி வியாபாரம் செய்ய ஒரு கூட்டம் தயாராகி வருகிறது. இப்படிப்பட்ட மிக மோசமான சூழ்நிலை புதுச்சேரி அரசியலில் நிலவி வருகிறது. புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றமே மாநிலத்தின் முன்னேற்றம் என்ற கொள்கை உடைய ஒத்த கருத்துடைய நல்லவர்களை தேடுகிறோம், ஒன்றிணைக்கிறோம். இதன் அடிப்படையில் தான் இந்த சந்திப்பு நடந்தது. எங்கள் கழகத்தின் தலைமை எண்ணப்படி பெரும்பான்மை சமுதாயத்தை சேர்ந்த ஒருவர் கழக தலைமை பொறுப்பில் இருக்க வேண்டும். மாநில மக்களின் வளர்ச்சிக்காக பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்தவரை முதலமைச்சர் வேட்பாளர் நிறுத்த வேண்டும் என்ற எனது எண்ணத்தினை பகிர்ந்துள்ளேன். இந்த கருத்தினை 10க்கும் மேற்பட்ட வெற்றி வேட்பாளர்கள் ஏற்றுள்ளனர். ஆனால் அவர்கள் கேட்கும் ஒரே கோரிக்கை அன்பழகன் இல்லாத அதிமுக வேண்டும் என்பதுதான். இவை அனைத்தையும் கழக தலைமைக்கு தெரியப்படுத்தியுள்ளேன். விரைவில் நல்ல தகவல் வரும். ஏதுவாகினும் வரும் 2026ஆம் ஆண்டு புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் புதுச்சேரி மாநில மக்களின் வளர்ச்சியை பற்றி சிந்திக்கக்கூடிய பெரும்பான்மை சமுதாயத்தை சேர்ந்த புதிய முதலமைச்சர் ஆட்சி பொறுப்பு ஏற்க வேண்டும் என தெரிவித்தனர். புதுச்சேரியில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஏற்பட்ட புயல் மற்றும் கனமழை காரணமாக ஏதேனும் தொற்று நோய்கள் பரவி உள்ளதா என உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட புதுப்பாளையம் வார்டு, ராஜா நகர், அருந்ததி நகர், முத்தமிழ் நகர், ஐயனார் நகர், சஞ்சய் காந்தி நகர், டாக்டர் காலனி போன்ற பகுதி மக்களுக்காக மனிதநேய மக்கள் சேவை இயக்கம், ஸ்ரீ சுமதி அறக்கட்டளை மற்றும் பிம்ஸ் மருத்துவமனை இணைந்து நடத்தும் மருத்துவ முகாம் ராஜாநகர் ஆரம்ப சுகாதார நிலைய கட்டிடத்தில் நடைபெற்றது. உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான திரு ஜி நேரு என்ற குப்புசாமி எம்எல்ஏ அவர்கள் மருத்துவ முகாமினை துவக்கி வைத்து மருத்துவ முகாமில் மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொண்ட மக்களுக்கு விலையில்லா மருந்து மாத்திரைகளை வழங்கினார். மேலும் முகாமில் உருளையன்பேட்டை தொகுதியை சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்கள் பலர் உடனிருந்தனர். முகாமிற்கான ஏற்பாடுகளை மனிதநேய மக்கள் சேவை இயக்க இளைஞர் அணியினர் செய்திருந்தனர். இம்மாகுலேட் உயர்நிலைப்பள்ளி நெல்லித்தோப்பு அறிவியல் கண்காட்சி இன்று ரிப்பன் வெட்டி திறந்து வைக்கப்பட்டது. தலைமை ஆசிரியர் அனிதா மாலினி சிறப்பு விருந்தினராக சகோபெல்லி சிட்டா ஆசிரியர் ஜான், ஆசிரியர் ரெஜினா மற்றும் பள்ளி ஆசிரியர்கள், அலுவலக பணியாளர்கள், மாணவ மாணவிகள் உற்சாகத்துடன் தங்கள் திறமைகளை படைப்புகளை வெளிப்படுத்தினர். மேலும் எல்கேஜி மாணவன் ஆலன் 10 திருக்குறளுக்கு மேல் சொல்லி திறமையை வெளிப்படுத்தினான். பெற்றோர்கள் பார்வையிட்டு மாணவர்களின் திறமைகளை பார்த்து மகிழ்ந்தனர். புதுச்சேரி ஜிப்மரில் சட்டமேதை டாக்டர் அம்பேத்கரின் 68வது நினைவு தினம் ஜிப்மர் SC/ST மற்றும் சிறுபான்மையினர் பணியாளர்கள் நலசங்கம் சார்பில் புகழஞ்சலி செலுத்தி வீரவணக்கம் செலுத்தப்பட்டது.
புதுச்சேரி ஜிப்மரில் சட்ட மேதை டாக்டர் அம்பேத்கரின் 68வது நினைவு தினம் ஜிப்மர் SC/ST மற்றும் சிறுபான்மையினர் பணியாளர்கள் நலசங்கம் சார்பாக பொது செயலாளர் வேல்முருகன் தலைமையில் அனுசரிக்கப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக ஜிப்மர் பொறுப்பு இயக்குநர் டாக்டர் அப்துல் அமித் மற்றும் பொறுப்பு மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் ரவி சித்தோரியா ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் சிறப்பு அழைப்பாளராக டாக்டர் கௌதம் ராய், டாக்டர் ரங்கபாஷ்யம், டாக்டர் லால்குடி நாராயணன், துரைராஜ், டீன் சங்கரேஸ்வரி, சாந்தி, மூத்த நிர்வாக மற்றும் தோட்ட அதிகாரி ஹவாசிங், SC/ST தொடர்பு அதிகாரி பேராசிரியர் டாக்டர் வினோத்குமார், SC/ST குறைதீர்ப்பு அலுவலர் பேராசிரியர் டாக்டர் லெனின் பாபு ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் ஜிப்மர் SC/ST மற்றும் சிறுபான்மையினர் பணியாளர் நல சங்கம் நிர்வாக உறுப்பினர்கள் மற்றும் சங்கத்தின் முக்கிய பொறுப்பாளர்கள், கிரீவன்ஸ் கமிட்டி உறுப்பினர்கள், ஜிப்மர் ஊழியர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டு சட்டமேதை டாக்டர் அம்பேத்கருக்கு புகழஞ்சலி செலுத்தி மற்றும் வீர வணக்கம் செலுத்தினர். புதுச்சேரி அரசு குடிமைப்பணி அதிகாரிகளுக்கான திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிப்பது தொடர்பாக புதுதில்லி கர்மயோகி பாரத் மற்றும் திறன் மேம்பாட்டு ஆணையத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்யும் நிகழ்வு ஓட்டல் சன்வே மேனரில் இன்று நடைபெற்றது. புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதியில் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் வீடு வீடாக சென்று 5 கிலோ அரிசியை வழங்கினார்.